Daily. Taste the Daily. கிருஷ்ணகிரியில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக டிரான்ஸ்பார்மர் மற்றும் மின்கம்பங்கள் உடைந்து விழுந்ததால் பல்வேறு இடங்களில் 18 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் பிரதீப்குமார். வணக்கம். இந்த மின்சார இணைப்பு சரி செய்யப்பட்டிருக்கா? அது தொடர்பான விவரங்கள். வணக்கம் பிரியங்கா. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நேற்று மாலை பரவலாக கிருஷ்ணகிரி மாவட்டம், கிருஷ்ணகிரி, காவேரிப்பட்டினம், ஊத்தங்கரை, பர்கூர் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று பலத்த சூறைக்காற்றுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இந்த கனமழையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி நகரில் உள்ள பல்வேறு இடங்களில் மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள், மின்கம்பிகள் சரிந்து கீழே விழுந்தது. இந்த பகுதியில் இந்த சூறைக்காற்றால் பலத்த சேதமடைந்த கிருஷ்ணகிரி நகரில் உள்ள பழைய குடியிருப்பு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் சுமார் 20க்கும் மேற்பட்ட மரங்கள் மற்றும் 2 மின்கம்பங்கள், டிரான்ஸ்பார்மர்கள் சூறாவளி காற்றால் அடித்து கீழே விழுந்தது. இதனால் இந்த பகுதியில் மிகவும் சேதமடைந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள 200க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதையடுத்து நேற்று மாலை முதலே இந்த பணிகளில் மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் தீயணைப்புத் துறையினர் மற்றும் மீட்பணிகள் வந்து தற்போது நேற்று மாலை முதலே இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தகவலிருந்து வந்த கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்கள் நேரில் பார்வையிட்டு பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளை மேம்படுத்தி உடனடியாக மின்சாரம் மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சீரமைத்து உடனடியாக மின்சாரம் வழங்குவதன் மூலம் அதிகாரிகள் உத்தரவிட்டார். இந்த நிலையில் நேற்று மாலை முதலே இப்பகுதியில் இருந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டு தற்போது 2 மணி வரை சுமார் 18 மணி நேரத்துக்கு மேலாக மின்சாரம் இல்லாமல் பொதுமக்கள் அவதிப்பட்டனர். இதைத் தொடர்ந்து போர்க்கால அடிப்படையில் மின்வாரிய ஊழியர்களும் நகராட்சி ஊழியர்களும் தொடர்ந்து இந்த பகுதியில் தீர்வு பணியில் ஈடுபட்டு தற்போது உறைந்து கீழே இருந்த மின் கம்பங்கள், மின்சாரங்களை சீரமைத்து புதிய மின்கம்பங்கள் அமைத்தும் மின்கம்பிகளை புதுப்பித்தும் போர்க்கால அடிப்படையில் தற்போது வேலைகள் மிகவும் சீரமைக்கப்பட்டு வருகிறது. மேலும் தற்போது இன்னும் 1 மணி நேரங்களில் மின்சாரம் வழங்கப்படும் எனவும் மின்துறைக்காரன் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இப்பகுதியில் சுமார் 18 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பிரதீப். மரமே சாஞ்சிச்சு, ஐயோ கம்பளம் வந்துச்சு. Taste the Daily. Taste the Daily.